ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக்கு எஃப்எம் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் ஆன்லைனில். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நேர்வையில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆன்லைன் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், எம்என்சி கம்பெனி, கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு குரூப் மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ், ட்ரிக்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெலிகிராம் குரூப் மூலிமா உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா குக்கு எஃப்எம். கண்டிப்பாக இந்த குக்கு எஃப்எம் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். யூடியூப்பில் ஆடு நிறையா வரும். இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங். கண்டிப்பாக இந்த போஸ்டிங் கிடைச்சுன்னா நல்ல ஒரு சேலரி ரேஞ்சில் சூப்பராக நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து ஒர்க் பண்ண முடியும். மாத சம்பளமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 30,000 மேலே வந்து கொடுப்பாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோல் வந்து எப்படி இருக்கும், இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. மும்பை அப்படிங்கிற இடத்துல ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. அங்கே இருந்தால் ஹையர் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு அங்கே இருந்தால் ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லாமே நாங்கள் மும்பை போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. அது வந்து கிடையாது. இது வந்து ரிமோட் ஓகே அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிமோட்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அங்கே இருக்கும். ரிமோட் மூலியமாக அவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அதுதான் வந்து ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள்கிட்ட ஓன் லேப்டாப்பு சின்ன ஒரு ரூம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து அதில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அபவுட் த கம்பெனியை போட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. யூஎஸ் பேஸ் பண்ண இந்த கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோர் தென் 1000க்கு மேற்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அப்டேட் ஆகி இந்தியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய அபவுட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ண வில்லிங்காக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனாக தரவாக படித்து பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரலாம். வாட் வில் யூ டூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை அண்ட் பில்டு ரிலேஷன்ஷிப் வித் ப்ரொமோட்மெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது இன்ஃப்ளூயன்சர்னால் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்னு சொல்லலாம், டிக்டாக்ல செலிபிரிட்டியாக இருப்பாங்க இல்லையா அவங்கள சொல்லலாம், மூஞ்சில் இருப்பாங்க, அதாவது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கக்கூடியவங்க, வீடியோஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கிரியேட்டராக இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸ் ஒரு புதுசாக வந்து ஒரு ஷேரி வந்து வந்திருக்கு. அந்த ஷேரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், டிவி சேனலில் ஆடு கொடுப்போம், நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுப்போம், போஸ்டர் அடித்து ஒட்டுவோம் ஒவ்வொரு இடத்துலையும். அது எல்லாமே தாண்டி இப்போ நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிறதுனால அப்படியே படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் மாதிரி ஆன்லைனில் வந்து வந்துருச்சு. இப்போ எல்லாமே இப்போ வந்து ஒரு சாப்பாடு எடுத்துக்கோங்க, ஃபுட்டுலேருந்து ஆரம்பித்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆஃப்லைனில் தவிர ஆன்லைனில் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி அப்போ அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. அந்த சோசியல் மீடியாவில் குறிப்பாக யாரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூடியூப்பில் டே டு டே லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஆட் வரும். அது வந்து அந்த வீடியோ போடுறவருடைய ஓன் வாய்ஸில் பேசுவார். இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், இது வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த டிஷர்ட் வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதே மாதிரி இந்த குக்கு எஃப்எம்ஐ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கொடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது எல்லாமே இந்த காலத்தில் வந்து மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையே மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அதனால் இன்னி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பொழைச்சிக்கலாம், நல்ல ஒரு ரெவன்யூவை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டெவலப்பர் ரிலேஷன்ஷிப் அண்ட் நெட்வொர்க் வித் இன்ஃப்ளூயன்சர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. வித் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் நெட்வொர்க்கரை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன் டெப்த் நாலேஜ் ஆஃப் த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பல் அண்ட் ரைட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து செல்ஃபாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சுட் பி ஸ்மார்ட் அண்ட் டீம் பிளேயர், அதாவது டீம் ஒர்க்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு தகுதி என்ன படிப்பு படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. பிஇ பிடெக் இந்த 2 படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிஏனாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த எம்பிஏ படிப்பு படிச்சுட்டு அப்ளை பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு வந்து உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த பிஇடி பிடெக் தவிர உங்களுக்கு வந்து எம்பிஏ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு 99% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇ பிடெக் எம்பிஏ இந்த 3 படிப்புமே நீங்கள் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது என்ன ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர் கோர்ஸ் காலேஜில் எவ்ரிடே நீங்கள் போயிட்டு படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸு இந்த மாதிரி கரஸில் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக படிப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ரெகுலர் கோர்ஸை வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் அரியர் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஆன்லைனில். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேன் டெலிவரி ஹை எஃபெக்டிவ் அண்ட் கிரியேட்டிவிட்டியும் அவுட்கம்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சோசியல் மீடியா ஆடியோ வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் அதர் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யூடியூப்பை பற்றி உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் பிளாட்ஃபார்மாக வந்து ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஸ்கைப்பு, ட்விட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து லேர்ன் பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ரெடி, இதுக்கு நான் ஓகே, இதுக்கு நான் வில்லிங் அப்படின்னு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு போஸ்டிங் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கனாலும் இதுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. குக்கு எஃப்எம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. முதல்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிச் டேட் புவர் டேட், அதாவது பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200-300 பேஜ் இருக்கும். அந்த ஃபுல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தை நம்ம படிக்காமல் காது மூலிமா கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த குக்கு எஃப்எம் மூலியமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட நாவல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது. அதனால் அதை வந்து நான் வந்து படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது, கரெக்டாக அவங்களுக்கு வந்து நேரம் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டே காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா அந்த குக்கு எஃப்எம்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்க முடியும். இந்த கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால் குக்கு எஃப்எம்னா என்னங்கிறது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இன்டர்வியூவில் நிறைய கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதனால் குக்கு எஃப்எம்ஐ பற்றி இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இதில் எவ்வளோ ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களோட அட்ரஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நீங்கள் சம்மரியாக எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதுங்க. கவர் லெட்டர் இருந்தால் எழுதுங்க, இல்லை விட்டுருங்க. இது வந்து மேண்ட்ரிட்டி கிடையாது. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குக்கு எஃப்எம்க்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் சைட்டுக்கு போகும். அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கூப்பிடுவாங்க. அதனால் பேசிக்காக உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் இன்டர்வியூ தான் இருக்கும். மோஸ்ட்லி ரிமோட் ஒர்க்குனாலே வந்து விர்ச்சுவல் தான் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உள்ளே வந்து கூட்டு போயிடுவாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்காக வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.